உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பயங்கர டேஸ்டான மாங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மாங்காவை எடுத்துட்டு நல்லா அதை சீவி எடுத்துக்க போகிறேன். தோலோடையே நீங்கள் சீவி எடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி மாங்காவை பெரிய பிளேடில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. மிச்ச பாதியை சின்ன பிளேடில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. அப்படி சின்ன பிளேடு இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் எல்லாம் துருவினதுக்கப்புறமா சாதம் வடித்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்தும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மாங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயோட ஒரு 5 நிமிஷம் மாங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை மாங்காய் போடுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடுங்க. நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். வீடியோ எடுக்கிற அவசரத்தில் பச்சை மிளகாவை போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் போட்டேன். நீங்கள் மாங்காய் போடுறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அஞ்சு நிமிஷம் மாங்காவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதம், வேர்க்கடலையும் சாதத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், புளியோதரை இப்படி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம், மாங்காய் சாதம் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டியூட்டி கேம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.